நீங்க நேரா உட்கார ட்ரை பண்ணாலும் உங்க முதுகு இப்படி ஆட்டோமேட்டிக்கா முன்னாடி குனிஞ்சிடுதா? நீங்க ஃபோன் யூஸ் பண்றப்ப, லேப்டாப் யூஸ் பண்றப்ப இப்படி உட்கார்ந்துருக்கிறத நீங்க கவனிக்கிறீங்களா? இது வெறும் ஹேபிட் இல்ல, இது கூன் முதுகு ஆரம்பிக்கிறதுக்கான அறிகுறி. இதை நீங்க இப்படியே விட்டீங்கன்னா இது உங்களோட பெர்மனன்ட் பாஸ்டரா மாறிடும். இந்த சிம்பிளான ஸ்டிக் யோகா வச்சு உங்களோட பாஸ்டரை எப்படி சரி பண்றதுன்றத இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். வாங்க மேட்டுக்கு. நான் ரஞ்சனி, யோகா ஆசிரியர், ஆத்மிக் யோகாவிலிருந்து. இந்த ஸ்டிக் வந்து ஐடியலா நம்ம ஹைட் ஓரளவுக்கு நம்ம செஸ்ட் அளவுக்கு இருந்தா குட். இல்ல கொஞ்சம் ஹைட்டா இருந்தாலும் பரவாயில்ல, பட் அதுக்கு கீழே இல்லாம பாத்துக்கோங்க. பயிற்சி ஆரம்பிக்கலாம். இந்த குச்சியை நேரா எடுத்துக்கோங்க. ரெண்டு சைடும் ஈக்குவலா பிடிச்சுக்கோங்க. யூஸ் யுவர் தம் லைக் திஸ். So you are holding it in your thumb. உங்க கட்டை விரல்ல இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் லாக் பண்ணிக்கோங்க. Try to lift and drop it behind your neck. So பின்னாடி you are placing it behind your neck on your shoulder blades. இந்த காவடிலாம் தூக்குவாங்க இல்லையா, அந்த மாதிரி. Once you are done, try to roll your hand onto the stick like a snake. ஒரு snake வந்து எப்படி அந்த கம்பி மேல இருக்குமோ அந்த மாதிரி கையை கம்ஃபர்டபுளா வச்சுக்கோங்க. See, now my hand is resting comfortably. உங்க பாம்ஸையும் குச்சி மேல வச்சிருங்க. இந்த ஃபுல் யோகா கிளாஸ்லயும் உங்களை ஃபோர்ஸ் பண்ணாம உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ரேஞ்சில் மட்டும் மூவ் பண்ணுங்க. ஓகே, இப்போ வந்து just try to look up. கொஞ்சமா மேல பார்க்க ட்ரை பண்ணுங்க. You feel a gentle relief in your shoulder blade with this position itself and try to look down. கீழே பார்க்கறப்ப ரொம்ப தெரியாது, but when you look up you should be feeling it. உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியுதா? ட்ரை பண்ணீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு சொல்லுங்க. சில பேருக்கு இது பண்றப்ப அந்த சொடக்கு உடைக்கிற மாதிரி சத்தம் வரும், சவுண்ட் வரலாம். ஆனா பெயின் இருந்தா ஸ்டாப் பண்ணிடுங்க. இது ஒரு few rounds. So it may feel very easy pose, but to hold it there you are using a lot of muscles in your shoulder blades. Once done, காலை கொஞ்சம் அகலமா வச்சுக்கோங்க to get some better grip. Okay, now slowly lean towards the right side. உங்களால எவ்வளவு போக முடியுமோ அவ்வளவு மட்டும் போங்க. Do not push yourself because you are stretching your hand in a very intense position. So கீழே போகணும்னு அவசியம் இல்லை. இவ்வளவுதான் போக முடியுதுன்னா ஓகே, இவ்வளவுதான் போக முடியுதுன்னா ஓகே. பட் if you go deep you will feel, உங்களோட மேக்ஸிமம் நீங்க போறப்ப you will feel stretch in different parts of your shoulder and neck. அப்படியே ஸ்டே பண்ணுங்க ஒரு 5 seconds. இடுப்பு சைட்ல நல்லா ஸ்ட்ரெச் ஃபீல் ஆகும். பிரெத்தை நார்மலா வைங்க, ஸ்ட்ரெயின் இல்லாம பண்ணுங்க. இந்த ஸ்டிக் யோகா ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும், ஆனா இதோட பெனிஃபிட்ஸ் ரொம்பவே ஜாஸ்தி. Slowly to the other side, அப்படியே ரைஸ் பண்ணி வந்து இந்த துணி காய போடுற குச்சி மாதிரி இங்க. ஸோ யூ கேன் யூஸ் எனி ஸ்டிக். இந்த மாப் ஸ்டிக் ஒன்று ஃப்ரெஷ்ஷாக வாங்கி யூஸ் பண்ணலாம், இல்லை வாட் எவர் இஸ் அவைலபிள் யூ கேன் யூஸ் தட். One more time to the right. So this is the triangle pose with a perfect alignment because உங்க கை வந்து ரெண்டும் ஒரே லைன்ல இருக்கு because of the stick, and you are bending deep, opening the hips, and to the left again. எப்பெல்லாம் நீங்க சைட்ல குனிறீங்களோ இல்ல முன்னாடி குனிறீங்களோ அப்பெல்லாம் நல்லா மூச்சை வெளியேத்துங்க. நல்லா டீப்பா எக்ஸேல் பண்ணுங்க. And slowly release. ஒரு வாட்டி கையை ரிலீஸ் பண்ணிட்டு ஷேக் பண்ணிக்கோங்க, and then we will do again. இது ஷோல்டர் பிளேட நல்லா ரிலீஸ் பண்ணுது. ஷோல்டர் பிளேட் பாத்தீங்கன்னா இப்படி ஆயிட்டே வரும். when we sit in computer for a long period of time we tend to round our shoulders. so இதை ஓபன் பண்றதுக்கு, இந்த செஸ்ட் ஓபன் பண்ண இந்த பார்ட் பிரீதிங் இன்க்ரீஸ் பண்றதுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு இந்த ஸ்டிக் போசஸ் பண்றதுக்கு. But do not do it continuously like we do the regular asanas. ஏன்னா கையால வச்சுட்டே இருந்தோம்னா as she said we may feel some numbness. So கொஞ்சம் ஒரு போஸ் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் we'll go for the next pose. So again you take it there behind your neck and try to keep your hands comfortably placed. And what we are going to do, spread the legs wider and try to reach for the center. See, I'm reaching for the center. கீழே போகணும்னு அவசியம் கிடையாது. You can either stay here itself, but I'm just reaching for the center. So centerல வரப்ப we are opening different muscle groups. எவ்வளவு கீழே நம்மளால போக முடியுமோ
அவ்வளோ கீழே போயிட்டு ஜஸ்ட் ட்ரை டு கீப் த ஹிப் ஸ்ட்ரெயிட், லெக் ஸ்ட்ரெயிட் அண்ட் ஸ்டே. ஆட்டோமேட்டிக்காக நம்ம கண்ணு மேலே இருக்க கையை பார்க்க போகும். ஸோ ஜஸ்ட் ஸ்டே தேர் ஃபார் 5 seconds. Slowly release and repeat to the other side. Just trying to bend. So it is like அக்கு மாதிரி 2 கால் ப்ளஸ் அந்த கை, அந்த அக்கு லெட்டர் அக்கு ஷேப்ல வரும். But it takes time to reach the ground. So just try to stay wherever you feel comfortable because these poses are just to open up the muscles. நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. One more time to the right. ஜஸ்ட் ஒரே ஒரு செஷன் பண்றப்பவே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதுல நல்ல ரிலீஃப் கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. And to the left. So. And slowly release. Again, you can remove the stick, shake your hands, relax for a while before we go for the next one. Need to kneel down. Kneel down பண்ணிட்டு இந்த தம்ப்ல வந்து இதை பிடிச்சிக்கணும். செஸ்ட் லெவல், லைக் இப்போ இங்க வச்சா எவ்வளோ இந்த ஸ்பேஸ் தேவைப்படுதோ அந்த ஸ்பேஸ்க்கு குச்சி பிடிச்சிட்டு ட்ரை டு புஷ் இட் ஹை அப் above your head. Slowly push to the back. உங்களால எவ்வளோ பின்னாடி கொண்டு போக முடியுமோ அவ்வளோ பின்னாடி. அன்ஹோல்ட். முதல்ல வந்து கிட்ட வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் எல்போஸ் மடக்கவே இல்லை. எல்போஸ் மடக்காம கையை வந்து கிட்ட வச்சிருக்கேன். ஐ மீன் இந்த செஸ்ட் லெவல் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ வச்சுட்டு பின்னாடி கொண்டு போயிட்டு ஜஸ்ட் ஓப்பன் இட். ஹோல்ட் இட் தேர். 5 4 3 2 1. நவ் இதோட கொஞ்சம் வைடா குச்சியில கொஞ்சம் வைடா பிடிச்சிட்டு இப்ப பாத்தீங்கன்னா செஸ்ட்டை விட அவுட் சைட்ல இருக்கு என்னோட கை. எல்போஸும் பெண்ட் ஆயிருக்கு. நல்லா பெண்ட் பண்ணிட்டு எல்போஸ கேக்டஸ் மாதிரி பின்னாடி பக்கமா பெண்ட் பண்ணும். ஸோ பெண்டிங் லைக் பா லெட்டர் பா மாதிரி பின்னாடி பெண்ட் பண்றீங்க. அண்ட் யூ ஆர் ஹோல்டிங் த ஸ்டிக் டைட்லி. நல்லா டைட்டா ஹோல்ட் பண்ணிக்கோங்க, கிரிப்பா ஹோல்ட் பண்ணிக்கோங்க. கட்டை விரல பிடிச்சு மேக் அ ஃபிஸ்ட் அண்ட் ஹோல்ட் த ஸ்டிக் டைட்லி and pull it to the back. முடிஞ்ச அளவுக்கு வெயிட் அந்த ஸ்டிக்கு கீழே இறக்குது, கழுத்து கிட்ட இறக்குது. ஸோ the elbows are bending down and squeezing and கையை மூவ் பண்ணாதீங்க, டைட்டா பிடிச்சிக்கோங்க. 5 4 3 2 1. Now slowly pull this hand straight. இந்த கையை எவ்வளோ ஸ்ட்ரைட் பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்ட்ரைட் பண்ணுங்க. இந்த கையை எவ்வளோ ஸ்ட்ரைட் பண்ண முடியுமோ ஸ்ட்ரைட் பண்ணுங்க. So the other hand will get stretched. So just try to pull to one side. Evlo pull panna mudiyumo use your pressure to pull, and to the other side. Just one more round. நீங்க ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா பண்ணாதீங்க. அன்கம்ஃபர்டபுளா இருந்துச்சுன்னா ரைட் அண்ட் லெஃப்ட். ஒன் லாஸ்ட் டைம். அண்ட் கீழே போகாம காமன் மிஸ்டேக், நம்ம இழுக்கிறப்ப கீழே புஷ் பண்ணுவோம். முடிஞ்ச அளவுக்கு நேரா புஷ் பண்ணோம்னா இந்த கையும் சேர்த்து நம்ம யூஸ் பண்ணுவோம். You can slowly drop. You can swing your arms to release. You will feel நல்லா ஒரு இந்த பார்ட்ஸ் எல்லாமே நல்லா ரிலீஸ் ஆன மாதிரி இருக்கும். We'll do one last with the stick. ஸ்டிக்லேயே நிறைய பண்ணலாம், பட் ஒரே நாளில் எல்லாமே பண்ண வேண்டாம். So the next one, again you sit like you sit in Vajrasana. Keep the weight, keep the stick behind your back. உங்க கையை வந்து அதில் ரோல் பண்ணிக்கோங்க like we do for the regular pose. And now slowly try to lean forward. ஸோ எப்பயுமே வெயிட் அந்த ஸ்டிக்கை வந்து உங்க நெக்ல வைப்பீங்க. இப்போ நீங்க ரோல் ஃபார்வர்ட் பண்றப்ப just try to move the stick a little bit down. So I'll show you. ஃபர்ஸ்ட் இங்கே தான் வச்சு நம்ம பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து கொஞ்சம் கீழே இறக்கி இந்த ஷோல்டர் பிளேட் அங்க வச்சுக்கோங்க. அப்பதான் you will feel the stretch in the correct muscle group. ஸோ கொஞ்சம் ஸ்டிக்கு கீழே இறக்கி அந்த கைக்கு நேராவே கொண்டு வந்துட்டு try to lean forward. எவ்வளோ கீழே போக முடியுமோ அவ்வளோ கீழே போங்க.
உங்கள் நெக்கை கம்ஃபர்டபுளாக வச்சுக்கோங்க அண்ட் ஸ்டிக்கை எவ்வளோ கீழே இறக்க முடியுமோ அவ்வளோ கீழே இறக்கிட்டு யூ கோட் இட். Again, this opens up your shoulder blades when you are leaning forward. யூஸ்வலாக லீன் ஃபார்வர்ட் பண்ணுறப்ப அது சுருங்கும். ஸோ அதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம ஸ்டிக்கை வச்சு ஓப்பன் பண்ணுறோம். ஹோல்ட் இட் ஹியர். And slowly release. So you can keep the stick aside and we will do one counter stretch for all this poses. கை ரெண்டுத்தையும் வணக்கம் சொல்ற மாதிரி வச்சுட்டு ட்ரை டு ஸ்குவீஸ். நல்லா கிவ் ப்ரெஷர் இன் போத் த ஹேண்ட்ஸ். ஸோ இந்த கை வச்சு இந்த கை தள்ளணும், இந்த கை வச்சு இந்த கை தள்ளணும், பட் இட் ஸ்டேஸ் அட் த சென்டர் ஆஃப் த செஸ்ட். யூ கேன் சிட் இன் எனி கம்ஃபர்டபுள் பொசிஷன் அண்ட் ட்ரை டு ஸ்குவீஸ் அண்ட் ஃபீல் த ஸ்ட்ரெச் இன் திஸ் பார்ட். இங்கே வரைக்கும் நம்மளுக்கு ஃபீல் பண்ண முடியும் when we squeeze stronger. Slowly release. நல்லா கையை ஸ்விங் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் யுவர் ரிஸ்ட் வெல், clockwise and anti-clockwise. We'll do the eagle stretch as the counter pose. Wide open your hand. Try to wrap one hand over the other. Touch the palms. Keep it in front of your face and try to gently push up a bit. Yes. 5, 4, 3, 2, 1. Release. Again, wide open your palms. இப்போ எந்த கை உள்ள இருந்ததோ அது கீழே போகணும். So just change the direction. One palm touches each other and try to push it up. 5, 4, 3, 2, 1. Release. நல்லா கையை ஷேக் பண்ணிக்கோங்க. வெற்றிகரமான பயிற்சி முடிஞ்சது. யோகா தொடர்பான கேள்விங்க இருந்தா 5க்கும் அதிகமான மெம்பர்ஸ் இருக்கும் எங்க வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணலாம். இல்லைன்னா பிரைவசிக்காக சேனலை ஃபாலோ பண்ணலாம். இந்த மாதிரி பாஸ்டர் பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தா இந்த பயிற்சியை ஒரு வாரம் தொடர்ந்து செய்யுங்க. கண்டிப்பா ரிசல்ட்ஸ் தெரியும். உங்களோட ரிசல்ட்ஸை கீழே கமெண்ட்ஸ்ல எங்களுக்கு கண்டிப்பா சொல்லுங்க. அது மற்றவங்களை மோட்டிவேட் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி மேலும் பல யூஸ்ஃபுல்லான யோகா வீடியோஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம். If you're interested in deepening your wellness journey, check out my book, Yogic Secrets of Eating. Purchase link is in the description box below.